நான் எப்பவுமே இந்த எக்ஸாம் இல்லை ஜென்ரலாக உங்கள் வாழ்க்கைக்கே இந்த ஒரு 2 சி, கமிட்மெண்ட், கியூரியாசிட்டி, இது ரெண்டும் வந்துச்சுன்னா மூணாவதான சி சேஞ்ச் வரும். சேஞ்ச் என்னது? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மைண்ட் செட்டில். ஒரு ஒரு சில வெறும் ஒரு சில துறைகளில் மட்டும்தான் வந்து ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகலாம். அதில் ஒரு துறை இந்த துறை. நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு நாள் வரைக்கும் அந்த ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் வரைக்கும் வந்து நீங்கள் யாருன்னே தெரியாது. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஏதோ பையன் படிச்சுட்டு இருக்கான்ப்பா, அவன் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் படிக்கிறானா இல்லைன்னு கூட தெரிலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு உடனே டக்குன்னு ஏதோ ஒரு ப்ரெஸ் மீடியா ஒரு அட்டென்ஷன் வந்த பிறகு நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம். அந்த ஒரே ஒரு நாள் ஒரு அரசியலில் இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வந்து இல்லைன்னா மீடியா பர்சன்ஸ், அந்த மாதிரி வந்து நம்மளோட கடின உழைப்பில் இது வரைக்கும் நமக்கு யாருன்னே தெரியாமல் அடுத்த ஒரு நாள் நம்மளோட ஆளுமையை எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா அது இந்த துறையில் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு உன்னதமான துறைக்கு தான் நீங்கள் வந்து போட்டிடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட ஒரு கனிவான ஒரு சஜஷன் உங்களை மாதிரி மாணவிகளுக்கு என்னென்னா, அந்த கமிட்மெண்ட், கியூரியாசிட்டி வைங்க. அப்புறமா அது வந்து உங்கள் சேஞ்ச் பண்ணுற உங்கள் மைண்ட் செட். நீங்கள் இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்குறீங்க, பொருளாதாரத்தை எப்படி பார்க்குறீங்க, ஆனால் நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் அணுகிற விதம், உங்களோட ஆளுமைத்தன்மை எல்லாமே வந்து இதுக்கேற்ற மாதிரி மாறும்.